மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களையெல்லாம் மாவட்ட செயலாளராக உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற கழக தலைவருக்கும் எங்களை வழிகாட்டி செல்கின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் அவருக்கும் மற்றும் மாநில நிர்வாகி அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் என் மனமார்ந்த நன்றினை முதலில் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பகுதி செயலாளர்களுக்கும் வட்ட செயலாளருக்கும் கிளைக்கழக செயலாளருக்கும் கழகத்தினுடைய கழக கண்மணிகளுக்கும் தளபதியின் நெஞ்சில் குடிக்கின்ற கோடான கோடி உடன்பிறப்புகளுக்கும் என் நன்றினை வருக வருக என தெரிவித்து வரவேற்பு ஆற்றுகின்றேன். நேற்று முன்தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என ஒரு கட்டளையிட்டார். தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். உடனடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என எங்களை கூப்பிட்டு அறிவுறுத்தினார். உடனடியாக நேற்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் எப்படியாப்பட்ட அனுமதி கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்கள் செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. நேற்று செய்யணும் சொன்னாங்க, நேற்று நைட்டு செய்யக்கூடாதுன்றாங்க. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு மேடை போட விடலை. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் ஸ்பீக்கர் வைக்க விடலை. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் கொடி வைக்க விடலை. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ப்ரெஷருன்றாங்க. அந்த ப்ரெஷர் குக்கர் யாருந்தா எங்களுக்கே தெரியல. ப்ரெஷர்னு ஒரே ப்ரெஷர் குத்துனுந்தா கழகத்திலிருந்து நாங்கள் செய்கிறது மக்களுக்கோசம் தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த மக்களுக்கு நடத்துகின்ற இந்த அற போராட்டத்தை அறவழியில் நடத்தணும்னு எங்கள் பொதுச் செயலாளரும் கழக தலைவர் உத்தரவு பேரில் பொதுச் செயலாளர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கூட எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டோம், ஆனால் இப்படிலாம் இருக்குன்னா அப்படி தான் பண்ணுவாங்க, அமைதியான முறையில் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, தயவு செஞ்சு காவல்துறை மீறி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் எங்களை நைட்டு அந்நேத்திக்கு 2:30 மணிக்கு எங்களை கூப்பிட்டு என்றைக்கும் நம்ம அந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து கரெக்டான வழியில் நடத்தணும் அப்படின்னு எங்களெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்கிறதுனால தான் சில விஷயங்களை இன்னும் நாங்கள் கட்டுக்கோப்போடு போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உத்தரவு தருகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு முறை கேட்டிருக்கிறேன், உத்தரவு தாங்க, பகிரமான உத்தரவு தாங்க, மறைமுகமான உத்தரவு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வெளிப்படையாக லெட்டர் பேடு கொடுத்து தானே உத்தரவு கேட்குறோம். அப்புறம் எதுக்கு லெட்டர் பேடு கொடுத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறுத்துன்றீங்க? இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் போடக்கூடாதுன்றீங்க. நைட்டு ஸ்டேஜ் எடுத்து போடுறோம், ஸ்டேஜ் அப்புறப்படுத்துறீங்க. இதுக்கப்புறம் வண்டி நைட்டு நிப்பாட்டுறோம், வண்டியை போடக்கூடாதுன்றீங்க. தயவு செஞ்சு அந்த ப்ரெஷருக்கு தெரிவிச்சுக்கிற உங்களுடைய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் இன்னும் 30 நாள் தான்